ப்ராப்ளம் இல்லை. அதையும் தாண்டி ஒரு முக்கியமான விஷயம் என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம புது வீடு ஒழுகுதுங்க. மழை வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது. ஃபுல்லாக தண்ணி நான் வாரி ஊற்றி கடவுள் பாருங்க. அம்மா அதிகமாக ஒழுகுச்சேனா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் கமெண்ட்டில் வந்து உங்களோட கிச்சன் டூர் போடுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கிச்சன் டூர் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹோம் டூர் போட்டு கொஞ்ச நாள் கழிச்சு தான் நாங்கள் வந்து கிச்சனே வந்து ரெடி பண்ணுமே. ஸோ அது வந்து நிறைய பேர் வந்து கிச்சன் ரெடி பண்ணி அப்புறம் மேலோட்டமாக பார்த்தோம், ஸ்டிக்கர்லாம் ஒட்டி பார்த்தோம். ஸோ அதுக்கப்புறம் பொருளை ஆர்கனைஸ் பண்ணி சமைச்சிட்டு இருக்கோம். இப்போ வந்து எந்த ஸ்டேஜில் இருக்குது சொல்லிட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். ஸோ இப்போ கிச்சன் டூர் போட்டுட்டு தான் இது எல்லாத்தையும் பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு அப்புறம் நாங்கள் கணக்கு செலவுலாம் சொல்லுவோம்ல. அதுக்குலாம் இது ஒர்த்தா என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. போலாமா? சரி போலாம். சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போகலாம். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ண பாருங்க. இதுக்கு நம்ம சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்தீங்கன்னா இருக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட்டில் உங்களோட கிச்சன் எங்கே இருக்குது எனக்கு சுத்தமாக புரியவே மாட்டேங்குது வீடியோவில் பார்க்குறதுக்கு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. ஸோ நான் இந்த வீடியோவில் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்ல பார்க்குறேன். ஸோ எப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து பேக் சைடில் இருக்கோம். முன்னாடி தெருவில் வந்து பார்த்திங்கன்னா அங்கே முன்னாடி வந்து மாமனார் இருக்காங்க. அப்புறம் அதுக்கப்புறம் மனோட அண்ணன் இருக்காங்க. அதுக்கப்புறம் தான் நாங்கள் இருக்கோம் முன்னாடி பேக் சைடு. ஸோ பேக் சைடில் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் இங்கே பாருங்க, இதுதான் நம்மளோட வீடு. ஆல்ரெடி இருந்த இந்த மாதிரி ஷீட் போட்ட வீடு இதோட நிற்கும். நாங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணி இவ்வளோ பேர் கட்டணும். ஆமாம், இது வந்து வீடு. கீழே வந்து பார்த்திங்கன்னா கிச்சனுக்கு தர போட்டோம். கிச்சன்னா மருந்து போகிறதுக்கு நடத்துக்கு தர போட்டிருப்போம். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா கிச்சன். ஆமாம், அதாவது இப்போ கிச்சன் அவுட் சைடு அவுட்லேருந்து பார்த்தீங்கன்னா இதுதான். ஸோ இதுதான் நம்ம கிச்சனோட ஜன்னல். இது சுத்தம் இருக்குவா? சரி ஓப்பன் பண்ணுங்க. ஸோ இதிலே கட் பண்ணி வச்சுட்டாங்கல்ல, அதனால எல்லாத்துக்கும் சரியாக ஒரே மாதிரி பெயிண்ட் அடிச்சாச்சு. கதவு வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். ஆமாம், பின்னாடி கதவு இது. நடுவில் இடு, அங்கே தான் இடு. வெல்கம் டு மை கிச்சன். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட வீட்டை ஒட்டியே தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். இது நம்ம வாசக்கால். ஆமாம், நம்மளுடைய மெயின் டோர், என்ட்ரன்ஸ் டோர் இது. இப்படி வந்துட்டு அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக வீட்டுக்கு நேராகவே கிச்சன் இருக்கும். ஸோ நேராகவே கிச்சன் இருக்கும். ஆனாலும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். வெளியில் எங்கேயும் போக தேவையில்ல. இது வந்து வீடு, இது வந்து பார்த்தீங்கன்னா கிச்சன். ஆமாம், நிறைய பேர் இதை தான் கேட்டிருந்தாங்களே, கிச்சன் இருக்குதுன்றீங்க, எங்கே இருக்குதுன்னு புரியல, கிச்சன் வச்சிருக்கீங்களா இல்லையான்னு தெரியல அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. அதுதான் வீடு வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி வீடு. ஆமாம், அந்த ஏற்கனவே இருந்த வீடு, அந்த மெத்த வீடு. அந்த வீடு இதுக்கு பின்னாடி தான் கிச்சன். அங்கேயும் அப்படி தான் இருக்குங்க. கிச்சன் அப்படியே வீடு ரூம் அப்படிதான் இருக்கும். ஸோ இங்கேயும் அப்படிதான். எங்களுக்கு ஏற்றாப்புல கிச்சன், அதுக்கு ஏற்றாப்புல நம்மளோட வீடு சேர்த்து மேலே பாருங்க ஷீட் அப்படியே டோருக்கு கீழே வரதுனால கொஞ்சம் இந்த இடத்துல மட்டும் ஹைட் ஏற்றுனது ஷீட்டு. ஸோ இதுதான் பார்க்கலாம் நம்ம கிச்சன். கிச்சன் இதுக்கப்புறம் தான் பார்க்க போகிறோம் கிச்சன் எப்படி இருக்குன்ட்டு. நம்மளோட கிச்சன் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி காமிச்சிருந்த மாதிரி ஸ்டிக்கர்லாம் ஒட்டி. ஸோ இந்த ஸ்டிக்கர் அப்புறம் ஒட்டல, அப்புறம் ஒட்டினது. ஸோ இந்த ஸ்டிக்கர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டி காமிச்சேன். ஸ்டிக்கர் நல்லாவே தான் இருக்குது. நல்லா இருக்குல்ல ஸ்டிக்கரு? சூப்பராக இருக்கு. நிறைய பேர் வந்து பார்த்துட்டு நல்லா இருக்கு சொல்லியிருந்தாங்க. கிச்சன் வந்து இது வந்து டைல்ஸ் மாதிரியே இருக்கே அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ கிச்சன்லாம் ரெடி பண்ணியாச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன பொருள் வச்சிருக்கு காமிக்கிறேன். எனக்கு எப்பவுமே இதுக்கு அண்ணால எந்த ஒரு வேலையுமே இருக்காது. எந்த பொருள் வைக்கிற மாதிரி இருக்காது, ஃப்ரீயாக தான் இருக்கும். நான் வந்து பார்த்தீங்கன்னா கோதுமை வாங்கி கழுவி காய வச்சு நோம்பி வச்சிருக்கேன். அது சும்மா இங்கேயே வச்சிருக்கேன், எடுத்து வைக்கணும். அது ரேஷன்ல வாங்க கோதுமை. ஆமாம், இங்கே வச்சிருக்கேன், சும்மா எடுத்து வைக்கிறதுக்காக அப்படியே வச்சிருக்கேன். ஸோ இங்கே வந்து பாருங்க, இதுதான் நம்மளோட பொருள் வைக்கிற இடம். ஆனா நம்ம அங்க இருக்கும்போது ஏதோ கொச்ச நிறைய டப்பா. ஆமா, அது வந்து 4-5 ஸ்லாப் இருந்தது, ஃபுல்லாவே பொருள், அதுவும் இடம் இல்லாத அளவுக்கு நிறைய இருந்தது. இங்க வந்ததுல இருந்து 2 ஸ்லாப் தான் வச்சிருக்கோம், அதுவும் ஃப்ரீயா இருக்கு. சின்ன ஸ்லாப் அதுக்கே. மேல வந்து பாத்தீங்கன்னா புளி, மிளகா தூள், மிளகா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டப்பாலாம் அடுக்கி வச்சிருக்கோம். பெரிய பெரிய டப்பாலாம் மேல வச்சிட்டோம். சின்ன டப்பாலாம் வந்து பாத்தீங்கன்னா இங்க வச்சிருக்கோம். துவரம் பயிறு, சக்கரை, உப்பு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இங்க வச்சிருக்கோம். புரியுதா? நமக்கு ஏன் அவங்க டப்பா இல்ல, செலவு அதிகமா தெரியலன்னு சொல்லிட்டு பார்த்தனா நம்ம தான் இது வச்சிருக்கோம். ஆமா, எல்லாமே அதுலயே இருக்கு, மசாலா ஐட்டம்லாம். அதனால நமக்கு அந்த அளவுக்கு தெரியல. பேப்பர் கீப்பர் நிறைய ஒரு மாதிரி கொச்சன்னு இருக்கும். அந்த மாதிரி இல்லாம இந்த மாதிரி இருக்கு, நல்லா தான் இருக்குல்ல. சூப்பரா இருக்கு. அந்த மாதிரி நம்ம அங்க இருக்கும்போது வந்து அந்த மாவு பாக்கெட்டு பிரிச்சது, கோதுமை மாவு, அந்த ஷாம்பு, சோப்பு எல்லாம் தனியா ஸ்லாப்லயே வச்சிருந்தோம். அதாவது அங்கேயே கொட்டி அடுக்கி வச்சிருந்தோம். இப்போ தனியா பாக்ஸ் போட்டு உள்ள வச்சுட்டோம். சரி, பிரிக்காது போல இங்க இருக்கக்கூடாது. இருக்குன்னா ஹீட்டா இருக்கும். நம்ம எலி கொஞ்சம் அங்கெல்லாம் எலி தொல்லை இல்லை. இங்கெல்லாம் வந்து எப்பயாவது எலி வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இன்னும் எதுவும் பார்க்கல கண்ணால, ஆனா இருக்கிற மாதிரி தான் இருக்கு, அறிகுறிலாம் வருது. ஆமா, அதனால அந்த மாதிரி பாக்கெட் ஐட்டம்லாம் இங்க வைக்கிறது இல்லை. ஸோ இந்த மாதிரி பொருள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இங்க வச்சிருக்கேன். இங்க பாருங்க, இந்த லட்சத்துல இங்க ஒரு டப்பா காலியாவே இருக்கு. என்ன வைக்கிறதுன்னு தெரியாம போடுறதுன்னு தெரியல, காலியாவே இருக்கு.
அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அடக்கமாக இருக்குது, நல்லா இருக்குல்ல. சூப்பராக இருக்கு. ஆனால் இந்த ஸ்லாப் பத்துமான்னு நினச்சேன் நான், 2 தான் வைக்கிறோம், ஒன்று எக்ஸ்ட்ரா வைக்கலான்ட்டு. ஜாமான் கவுத்துக்கு பத்துமான்னு நினைச்சேன். ஆனால் கரெக்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இது பாருங்க, இங்கே வந்து தட்டு சின்ன சின்ன ஏனெல்லாம் இங்கே கவுத்து வச்சுட்டேன். அங்கே வந்து கத்தி, அப்புறம் சின்ன சின்ன ஜாமான், கரண்டி ஸ்பூன் எல்லாம் அதுல இருக்கு. ஆமாம், இது மட்டும் தான் மேலே வைப்பேன் தவிர பெரிய பெரிய ஜாமான் வந்து பார்த்தீங்கன்னா மேலே வைக்க மாட்டேன். பெருசு பெருசாக இருந்தால் கீழே தான் வைப்பேன். குக்கரு, சாப்பாடு செய்கிற குண்டா, இட்லி குண்டா எல்லாம் கீழே தான் வந்து பார்த்தீங்கன்னா வைப்பேன். இது வந்து புளி. ஆமாம், அதான் புளி எதுனையும் பார்த்துருப்போம், வீடியோவில் வாங்கி ஆஞ்சிட்டு இருந்தோம், இன்னும் ஆஞ்சி முடிக்கல. அது ஆயாத புளி கொஞ்சம் இருக்குது, அது ஆயிடும். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா புளி அதெல்லாம் அங்கே வச்சுருக்கேன். ஆஞ்சி முடிச்சதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து கவரை போட்டு அதை எங்கே வைக்கணுமோ அங்கே வச்சிருவேன். ஸோ இது அப்படியே இப்படி வந்தோம் அப்படின்னா இங்கே நம்மளோட அடுப்பு எல் ஷேப்பில் போட்டுருக்கோம்ல நாங்கள். ஆமாம், எல் ஷேப் தான் இது. எல் ஷேப்பில் வந்துருக்குல்ல. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே வைக்க மாட்டோம். சாப்பாடு கூட இப்போ இங்கே இருக்குது. நாங்கள் சாப்பிட்ற டைமில் சாப்பாடெல்லாம் செஞ்சு சாப்பிடும்போது கிட்ட எதுவுமே வச்சு சாப்பிடுவோம்ல, அப்படியே சாப்பிடும்போது உள்ளே வந்து சாப்பாடு வச்சிருவேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது, இங்கே பாருங்க, சாதம் ரசம் வச்சுருக்கேன். அது வந்து பார்த்தீங்கன்னா இது பூசணிக்காய், கல்யாண பூசணிக்காய் பொரியல். ஆமாம், இது வந்து ரசம். ஸோ நல்லா இருக்குன்றதுனால வச்சேன். ஸோ காலையில் நாங்கள் இதுதான் வந்து சாப்பிட்டுமே. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அடுப்பு மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குங்க. இடம் பார்க்கறதுக்கு ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும். அது கீழே நிறைய பேர் வந்து இங்கே வந்து ஒரு ஸ்லாப் ஒன்று வைக்க சொன்னீங்க. ஆமாம், இவர் கொத்தனாரும் அதான் சொன்னார், ஒரு ஸ்லாப் வச்சுக்கோன்ட்டு, இப்போதைக்கு தேவை விடு அப்படின்னுச்சு. ஆமாம், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கழுவிட்டு வர ஜாமான் வந்து இதில் கவுத்து வச்சிருவேன். ஈரம் இது காயத்துக்காக இதில் கவுத்து வச்சிருவேன். அது பக்கத்தில் தண்ணி காவில் காய்கறி கட் பண்ணுறது இதெல்லாமே கீழே வச்சிருக்கேன். நல்லா இருக்கா? சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி வைக்கிறதுனால அடப்பா இல்லாமல் நல்லா. ஆமாம், இடம் ஃப்ரீயாக இருக்குது. அந்த மாதிரி கிச்சன் நம்ம வீட்டு உள்ளே வைக்கிறான்னாங்க, அங்கே வச்சுருந்தோன்னா ரொம்ப இதாக இருந்திருக்கும். கிச்சன்றது நம்ம சமைக்கிறது மட்டும்தான் இங்கே வரப்போகிறோம். அது தனியாக இந்த அளவுக்கு இடம் இருக்குல்ல, இதுலேயே ரெடி பண்ணிக்கலான்ட்டு அப்புறம் இங்கே வச்சது. ஏன்னா உள்ளே ஃப்ரீயாகவே இருக்கட்டும். காமிச்சோம்ல கிச்சன் இருக்கிறப்ப நான் ஒரு ஹோம் ரூம் போட்டிருந்தேன். கிச்சன் தான் நம்ம வீடு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருந்தேன். நிறைய பேர் வந்து நீங்கள் வெளியில் வைக்கத்தான் பெட்ரு, உள்ளே வைக்காதுன்னு சொல்லியிருந்தீங்க. அதுக்கப்புறமா வெளியிலையும் எடுத்துகிட்டு வந்து வச்சிட்டோம். அது பக்கத்தில் இவ்வளோ தூரம் வந்து பார்த்தீங்கன்னா கேப் இருக்கும், ஸ்லாப் கட்டி பக்கத்தில். ஆமாம், இங்கே வந்து சிலிண்டர் வச்சுருக்கோம். அது பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து யூஸ் பண்ணலை, அப்படியே வந்து சும்மா கவுத்தி வச்சுருக்கோம். அங்கே இருக்கும்போது யூஸ் பண்ணது அரிசி கொட்டி வச்சுருந்த டப்பா, அது இங்கே யூஸ் பண்ணல. சாப்பாடு வடிக்கிட்டு எல்லாமே நான் இங்கே தான் வச்சு யூஸ் பண்ணிப்பேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் இல்லாதப்ப இந்த வீடு வந்து ஒரு மாதிரி குடோன் மாதிரி, ஸ்டோர் ரூம் மாதிரி இருந்துச்சு. நாங்கள் வந்து ஃபுல்லாக இங்கே தான் இருக்கும், தவிடு மூட்டை, அரிசி, இது நெல் எல்லாமே இது ஸ்டோர் ரூம் தான். அது ஸ்டோர் ரூம் தான். நாங்கள் வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தேவைன்றதுனால நாங்கள் எல்லாம் கிச்சன்லாம் ரெடி பண்ணி இந்த அளவுக்கு வந்து வச்சுருக்கோம். அதுவும் பெயிண்ட்லாம் அடிச்சது மெனக்கிட்டு இவர் பண்ணார். ஆமாம், ஏன்னாச்சுங்க ஷீட்டில் என்ன கலர் இருந்ததுன்னு ஏற்கனவே பார்த்துருப்பீங்க. இப்போ ஒயிட் கலர் அடிச்சதுனால தான் கொஞ்சம் ரூமும் கிளாரிட்டி தருது நமக்கு, வீடியோவில் தெரியுது. இங்கே தான் வந்து ஆமாம், நிறைய பேர் அதையும் சொல்லியிருந்தாங்க, இங்கே மட்டும் எதாவது பண்ணுங்க அப்படின்ட்டு. அது கண்டிப்பாக ரெடி பண்ணணும். இதுக்கப்புறம் கொஞ்சம் ஒர்க் இருக்குது இன்னும், பார்க்கலாம். மறுபடியுமா? ஆமாம், ஏதாவது ஏன்னா அந்த இடம் எண்ணெய் தேய்ச்சி எப்படி இருக்கு பாரு இடம். ஆமாம், ஸ்டிக்கர் மாதிரி ஒட்டிட்டு அப்படியே தொடச்சிடலாம். ஏன்னா ஸ்டிக்கரில் தொடச்சா உடனே போயிடும், ஆயில் பீஸுக்கலாம். இது ஒட்ட முடியாத இருந்தால் ஒட்டலையே, நாங்கள் இதுலேயே வந்து ஒட்டிட்டோம். இல்லைன்னா இது ஷீட்டில் ஒட்டிடுறோம். ஆமாம், அது ஒட்ட முடியுமான்னு தெரியல, ஒன்று வாங்கி செக் பண்ணியிருக்கலாம். பார்ப்போம், பார்த்துன்னு அதுக்கப்புறம் பிளான் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு ஓகே, கம்ஃபர்டபுளாக நல்லா பெட்டராகவே இருக்குது. கிச்சன் ஃப்ரீயாகவும் இருக்குது, இடம் அழகாக வச்சுருக்கோம். ஸோ நல்லா இருக்குது. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஜன்னல் வந்து திறந்துக்கணும். ஆமாம், திறக்கிற மேலே மூடுற வெள்ளம் இல்லை, ஓப்பன் தான் அது. ஆமாம், ரொம்ப வெளிச்சமாக இருக்கும். வெளிச்சம் ஒன்று இந்த அளவுக்கு இருந்தாலே போதும், காத்தோட்டமாக. ஏன்னா மற்ற டைமில் அந்த கதவு திறந்தா வச்சுருப்போம் நம்ம இருக்கும்போதுனா. நம்ம இல்லைன்ற பட்சத்தில் அந்த ஓப்பன்லேயே இருக்கும், காற்று உள்ளே வர வெளியே போக, அனல் இல்லாமல் ஓரளவுக்கு இருக்கும். ரொம்ப அனலாக இருக்கும். இப்போவே எப்படி இருக்கு, நம்ம வெளியே போய் உள்ளே வந்தாலும் ஐயோன்ற ஒரு மாதிரி இருக்கும். அதனால் இது வச்சது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ இது வந்து இவரோட பிளான் தான், இவரோட ஐடியா தான் உங்களுக்கு முழுக்க. ஆமாம், ஏன்னா ஓப்பன் பண்ணி திறந்து மூடுற மாதிரி இடம் இல்லை இதில். ஏன்னா அடுப்புக்கு பின்னாடி பண்ணலான்னு பார்த்தாலும் அந்த சைடும் இடம் இல்லை சரியா. சரி, சாதாரணமாக இந்த மாதிரியே பண்ணிடலாம் அப்படின்றதுனால இது பண்ணிட்டோம். ஃப்ரெண்ட்ஸ், கிச்சன் டூரும் முடிஞ்சிருச்சு. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட கிச்சன். ஸோ ரெடி பண்ணதுக்கப்புறம் உங்கள்கிட்ட காமிக்கணும்னு சொல்லி நினச்சிட்டே இருந்தால் நிறைய பேர் கமெண்ட் பாக்ஸ்லேயே கேட்டிருந்தீங்க. ஸோ பார்த்துட்டீங்க. ஸோ நம்மளோட கிச்சன் எப்படி சொல்லி மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. கிச்சன் எப்படி மட்டும் இல்லை, நாங்கள் எப்படி மெயின்டைன் பண்ணுறோம், இந்த மாதிரி இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும், உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருந்துச்சுன்னா. ஆமாம், இன்னும் பேக்ரவுண்ட்லாம் அது ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு ஐடியா இருந்தால் சொல்லுங்கள், கண்டிப்பாக மறக்காமல் சொல்லுங்கள். ஸோ கண்டிப்பாக நாங்கள் ட்ரை பண்ணி பார்ப்போம். ஏன்னா எங்களோட கிச்சனை எந்த அளவுக்கு அழகாக்கணும், வீட்டை எந்த அளவுக்கு அழகாக ஆக்கணும் அப்படின்னு நாங்கள் ஏதாவது ஒரு சின்ன விஷயத்தில் கிடைச்சா கூட நாங்கள் அதை பண்ணுவோம். ஸோ அதனால் நீங்கள் கமெண்ட்ஸை கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கிச்சனோட அழகையும் எப்படி இது சொல்லிட்டு பார்த்தோம். ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பிரச்சனை,
கொஞ்சம் சின்ன சின்ன பிரச்சனைலாம் இருக்குது. ஸோ அது என்னன்னு சொல்லிட்டு நான் இப்போ சொல்கிறேன், அதிகமாக வந்து கேளுங்க. சொல்லவா? சொல்லலாங்க. ஹீட்டு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதனால நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் சமைச்சிருவோம். காலையில் சமைச்சிட்டு எடுத்துட்டு போய் உள்ளே வச்சு சாப்பிட்றோமா, அதோட முடிஞ்சிடும். அதை விட வந்து பார்த்தீங்கன்னா நைட்டு நைட்டு, அதாவது ஹீட்டு வெயில் டைம் இல்லாதப்ப மட்டும் சமைச்சிருவோம். மதியத்தில் சமைக்கிறோன்ற கட்டாயம் வரும், அன்னைக்கு கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் சமைப்போம். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நைட்டு வந்து ஹீட் இருக்காது, அப்போ வந்து சமைப்போம். ஆனால் இது வந்து கொஞ்சம் அந்த அளவுக்கு பிரச்சனை இல்லை. ஸோ ஓகே தான் இது. ஆமாம், இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. பெயிண்ட் அடித்தது அது இல்லாமல் கொஞ்சம் ஓப்பனாக இருக்கிறதுனால கொஞ்சம் காத்தோட்டமாக இருக்கும். ஆனால் ஓரளவுக்கு அனல் தேர்ந்து தான். இது ஓகே தான், அனல் தேர்ந்தப்பட்டு இருந்தாலும் பரவாயில்ல. அதுக்கேற்ற மாதிரி நம்ம அதை மாட்டாத அளவுக்கு தப்பிச்சுக்கிறதா, அது பெரிய விஷயம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வாங்க, இங்கே வளர்ச்சி வச்சிருக்கோம் தெரியுதா? தெரியுது. அது வந்து எலி வராமல் இருக்கிறதுக்காக வளர்ச்சி வச்சிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ஆமாம், எலி அந்த வீடு தான் ஏற்கனவே வந்து அட்டகாசம் பண்ணிட்டு இருந்தது, எலி தொல்லை இருந்தது. இப்போ பாருங்க, அப்படியே அந்த கார்னர் ஃபுல்லாகவே எலி. அது ஃபுல்லாக கொஞ்சம் கேப் அதிகம், அது கரெக்டாக ஃபிட் ஆகலை. இருந்துமே அந்த கேப், ஒரு சின்ன கேப்ல குட்டி குட்டி எலிலாம் பூந்து வருவாரு. அந்த மாதிரி பிரச்சனை இருக்கு. ஸோ இதுதான் இது, அது மேனேஜ் பண்ணதுக்கு இவர் வந்து வலைய இருந்த வலையை நறுக்கி அதில் வச்சுட்டாரு. இப்போ அந்த பெரிய பெரிய எலிலாம் வாரத்தில் பஸ்லாம் வந்து சின்ன எலி மட்டும் கொஞ்சம் இந்த கதவு கேப் வழியாக வருது. கதவுல வருதா எங்கே வருதுன்னு தெரியல சரியா. ஆனால் ஒரு சின்ன எலி, அது அதாவது மூஞ்சி எலினோல குட்டியாக புதுசாக இருக்கும் பாரு மூக்கு, அந்த மாதிரி எலி வந்து என்னதான் பண்றதுனே தெரியாம ஒரு பிரச்சனை ஒன்று இருக்கு. என்னடா பண்றது இது அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா வெயிலுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் அது சொல்லியாச்சு. மழைன்னு ஒன்று வரும்ல, அதை பார்க்கணும்ல. மழை காலம்லாம் வந்தீங்கன்னா ஃபுல்லாக மழை தான் பெஞ்சிட்டு இருக்கோம். ஸோ அதை பார்க்கணும்ல. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாங்க, அது என்ன பிரச்சனைன்னு சொல்கிறேன். இங்கே பாருங்க, இதை சுற்றி இது இந்த இடம் ஜாயின் பண்ண இடம். அதாவது நான் மேலே ஏறி நானும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு சிமெண்ட் வச்சு பூசினேன். சிமெண்ட்டு பூசின இடம் இந்த ஷீட்டுக்கு நேராக வெடி போட்டுருச்சு, அந்த கேப்புக்கு நேராக. அது இன்னும் மேல் மட்டத்துலேருந்து பூசியிருக்கணும். நமக்கு சரி சாதாரணமாக இதில் பூசினா போதும்ன்ட்டு பூசி விட்டோம் ஓரளவுக்கு. அது வெடி போட்டு இப்போ அதுவும் இம்மா நாள் தெரியல. இப்போ ஒரு முந்தா நாளா 2 நாளைக்கு முன்னாடி ஒரு மழை வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது. அந்த மாதிரி இது ஷீட்டும் கொஞ்சம் பழைய ஷீட்டுன்றதுனால ஏற்கனவே போட்ட ஷீட்டு, அதை கயிட்டுன இடத்துல அந்த ஸ்க்ரூ பண்ண ஹோல்ஸ்லாம் இருக்கும் பார்த்தியா, அந்த ஹோல்ஸ் வழியாக ஒழுகுது இப்போ. அது ஒரு புது. ஆமாம், இது இங்கே பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. அங்கே வருங்க, இந்த மாதிரி ஹோல்ஸ்லாம் இருக்குல்ல, அது வழியாக ஒழுகுது. அதுக்கு ஏதாவது ஒன்று பண்ணணும் போல். ரொம்ப ஒழுகுது. இங்கே பாருங்க, இங்கே வந்து அதிகமாக ஒழுகுச்சு, இங்கே அதிகமாக ஒழுகுச்சு. அங்கே நிற்கிற இடத்துல போனோம், அங்கே நிற்கிற இடத்துல நிறைய ஒழுகுச்சு. இது பிரச்சனை தான் இப்போ எங்களுக்கு இருக்குது. இது மட்டும் எப்படியா சரி கட்டிட்டா போகுதுன்ற மாதிரி தான் எங்களுக்கு. ஆமாம், அது சரி பண்ணிடலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அதையும் தாண்டி ஒரு முக்கியமான விஷயம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம புது வீடு ஒழுகுதுங்க. அது ஒழுகுல, அது தண்ணி உள்ளே கசியுது. அதாவது இந்த ஸ்லாப் இருக்குல்ல, அதுக்கு நேராக அது மெத்தையில் இருக்கிற தண்ணி அந்த ஸ்லாப் வழியாக இறங்குது. ஆமாம், அதனால் உள்ளே வந்து தண்ணி ஊறுது. தன்னால் ஒழுவலாம் இல்லை, பட் செவுத்துல ஊறுது. அது வழி இருக்கு. அது கரெக்டாக அரிசிலாம் வச்சுருக்கோம்ல, அதுக்கு நேராக ஒழுவிச்சா, அதனால தான் வேறு வழி பண்ணேன். நான் மேலே ஏறி பார்க்குறேன், ஓடு கிட்ட ஏதாவது உடஞ்சிருக்கா இல்லை ஏதாவது அது அதுலேயும் போல்ட்டு போடுவாங்களா, அது வழியாக ஒழுகுதா அப்படின்னு பார்த்தேன். கடைசியில் பார்த்தா அப்படிலாம் ஒழுவல. இந்த ஸ்லாப் வழியாக நம்ம மெத்திலேருந்து தண்ணி இறங்குறதுனால தான் அந்த ப்ராப்ளம். தண்ணி இறங்குறதுக்கு அந்த சைடு ஒரு வழி இருக்குது, இதை அடிச்சுட்டு ஒரு வழி மட்டும் விட்டுக்க வேண்டியதான். அதுக்கப்புறம் ஒரு ஒழுவாது. ஏன்னா தண்ணி அதிகமாக அங்கே நிற்கிது. அதனால் குப்பைலாம் இருந்தது, வெறும் செத்தலாம் மரத்தில் இருந்து இந்த இலலாம். அதனால அந்த இடம் தண்ணி ஊற ஆரம்பிச்சுது. அது எனக்கு பார்த்தோன்னே உண்மையாவே அப்படி புது வீட்டில் அப்படி பார்த்தோன்னே எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அப்படி விட்டு சொன்னோன்னே இதுதான் பிரச்சனைன்னு சொன்னது கொஞ்சம் பரவாயில்ல மாதிரி இருந்துச்சு. இப்போ வந்து எங்களோட வேலை மழைக்கான நேரத்தில் மழை நேரத்தில் இந்த மாதிரி ஒழுகக்கூடாது, அதுக்கு ரெடி பண்ணுறது தான் வேலை. ஸோ அதுக்கு ஏதாவது ஐடியா இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து நம்மளோட கிச்சன். இதில் வந்து என்னென்ன எதெல்லாம் அழகாக இருக்குது, நான் எப்படி வச்சுருக்கோன்றதையும் காமிச்சேன். நெக்ஸ்ட் வந்து இதில் என்னென்ன பிரச்சனை இருக்குது அப்படின்றதையும் வந்து கொஞ்சம் என்னால் முடிஞ்சிருக்கு கொஞ்சம் தெளிவாக சொல்லியிருக்கேன் இல்லையா? ஆமாம். ஸோ அதையும் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டேன். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் எங்களோட கிச்சன். இதுதான் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம சரண்யா மனோராஜ் யூடியூப் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ வந்து போயிட்டேன். நெக்ஸ்ட் சூப்பரான வீடியோ மீட் பண்ணலாம். டாடா பாய்.